தேவ மகிமையை கொண்டு வரும், தேவ வல்லமையை கொண்டு வரும். ஆமென். ஆகவே எல்லோரும் சேர்ந்து உணர்ந்து உள்ளத்தின் ஆழத்தில் அவருடைய மகிமையை உணர்ந்தவர்களாக ஆராதிக்க போகிறோம். அநேக சாட்சிகளை கேட்டோம், பாடலை பாடினோம், கர்த்தரை துதித்தோம். ஹல்லேலூயா. இப்போது தேவ மகிமை இறங்குகிற நேரத்தில் வந்திருக்கிறோம். தேவனுடைய வல்லமை இறங்குகிற நேரத்தில் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவாகலே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவர் நம்மை தாயின் கருவில உருவாவதற்கு முன்பே நம்மை தெரிந்து கொண்டார். இல்லைன்னா சில பேர் சொல்லுவாங்க, உன்னை பத்ததுக்கு முன்னாடியே சாகடிச்சு கொண்டாங்க. யோசிச்சு பாருங்க, கொடூரமான தாயெல்லாம் இருக்கிறாங்க. அவன் பெத்த உடனே 39 போட்டு கொண்டு இருக்கிறாங்க. இவங்க மத்தியில கர்த்தர் நம்மை பாதுகாத்து பராமரித்து வைத்திருக்கிறாரு. அவரை நினைச்சு நம்ம எல்லாரும் பாடி கொடுக்க போறோம். உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதைய வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதைய வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. என் தாய் ஒருவா என் கருவை கண்டீரையா. பெயர் உருவாகும் முன்னே பெயர் உருவாகுன்னே. பெயர் சொல்லி அழைத்தீரையா. என் தாய் உருவாகும் முன்னே. ஆமென் ஆமென் ஆமென். என் கருவை கண்டீரையா. பெயர் உருவா அழியாமல் அணைத்து கொண்டே, அலையாமல் காத்து கொண்டே, உரை விட்டு பிறக்க செய்தி பத்திரமாய் சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் சுமந்தீரே. அழியாமல் அணைத்து கொண்டே, அலையாமல் காத்து கொண்டே, உரை விட்டு பிறக்க செய்தி பத்திரமாய் சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் சுமந்தீரே. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே. எல்லாரும் சேர்ந்து ஆரம்பிப்போம். ஆமென். நீங்க போதுமானவரே, என் வாழ்க்கையில் நீங்க போதுமப்பா. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதைய வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க போதைய வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. என் தாய் ஒருவா என் கருவை கண்ணீரையா. பெயர் உருவாகும். பின்னாடி எல்லாம் சேர்ந்து பாடுமா? சொல்லி அழைத்தீரையா. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதைய வாழ்க்கை முழுவதும்
வேறு ஆசையே. சொல்லுங்க சொல்லுங்க. எப்படிப்பா உமக்கு ஆண்டவரே நான் எப்படி உமக்கு நன்றி சொல்லுவோம்ப்பா. ஆண்டவரே எத்தனை வியாதிகள் எத்தனை பலவீனங்கள் என் தாயின் கருவில உருவாகும் போது எனக்கு இருந்தது. ஆனாலும் கர்த்தருக்கு ஜீவனை கொண்டு சுகத்தை கொடுத்து ஆரோக்கியத்தை கொடுத்து வெளியே வந்து உங்க நாமத்தை வலிமைப்படுத்த தேவன் பாராட்டின மகாபெரிய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வார்த்தை வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே. ஆமே. எப்படிப்பா உமக்கு சொல்லுங்க நன்றி சொல்லுவாண்டவரே. எப்படி ஆண்டவர் சொல்ல போறேன் வேறு ஆசையே. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே. ஆண்டவர்களுக்கு அநேகருக்கு விடுதலை கொடுக்க விரும்புகிறார். வியாதியோடு பலவீனத்தோடு பலவிதமான கட்டுகளோடு வந்திருக்கிறார். நீங்க இன்றைக்கு கர்த்தரை விடுதலையாக்கி தான் அனுப்ப போகிறார். ஆறாவது நேரத்தில் கர்த்தர் நல்லவரே நன்மை செய்பவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்பவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே கைது உயர்த்தி வல்லவரே ஆராதனை ஆராதனை. மகிமையின் பிரசனை ஒவ்வொரு மூடி மறைத்துக் கொண்டிருக்கிறபடி நாளை ஸ்தோத்திரம் அப்பா. சுகம் அளிக்கிற வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறபடி நாளை ஸ்தோத்திரம் அப்பா. வியாதிகள் எல்லாம் மறைகிறபடி நாளை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கிருபை உள்ள கரம் இறங்கி கற்று சுகமாக்கிறபடி நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அசோகர் வாலிப குழுவை கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அசோகர் இயேசுவுக்கே ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஊழிய ஆண்டவரே மூலமாக கர்த்தருடைய வல்லமை நடத்திலே